வணக்கம் வீவர்ஸ். இந்த பதிவில் நாம் பார்க்கவிருப்பது சிக்கனமாக செய்யக்கூடிய மஞ்சள் பூசணிக்காய் அல்வா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூசணிக்காய் தோல் எடுத்து விதைகளெல்லாம் நீக்கிட்டு துருவி எடுத்து வச்சுக்கணும். 2.5 கப் பூசணி துருவல் எடுத்துக்கிட்டேன். அதை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டேன். 1/2 கப் தண்ணி எடுத்து அதே கிண்ணத்தில் சேர்த்துட்டேன். கிண்ணத்தை அடுப்பில் வச்சு மிதமான தீயில் அடுப்பில் வச்சு வேக விடணும். அடி பிடிக்காமல் அப்பப்போ கிளறி விடணும். பூசணிக்காய் குழையிற அளவு வேக விடணும். பூசணிக்காய் நல்லா வெந்ததும் இறக்கி வச்சிடணும். ஒரு கனமான வாணலியை அடுப்பில் வைக்கணும். நெய்யை 1.5 ஸ்பூன் சேர்க்கணும். தேவையான அளவு முந்திரி திராட்சை எடுத்து நெய்யில் சேர்த்து வறுக்கணும். வறுத்த முந்திரி திராட்சையை ஒரு தட்டில் எடுத்துக்கணும். அதே வாணலியில் வேக வச்ச பூசணிக்காயை சேர்க்கணும். பூசணிக்காய் எந்த கப்பில் எடுத்தனோ அதே கப்பில் 1/2 கப்பு சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். அதை பூசணிக்காயில் சேர்த்து நல்லா கிளறணும். பின் முந்திரி திராட்சை ஏலக்காய் பொடி சேர்த்து கிளறணும். மஞ்சள் பூசணிக்காயில் விட்டமின் B1, B2, B6 இதெல்லாம் இருக்குது. ஜிங்க்ன்ற கனிம சத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. அது இதில் இருக்குது. அல்வா பதத்துக்கு கெட்டியானதும் இறக்கிடணும். அல்வா தயார். வீவர்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.